மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் நகை திருட்டு. திருடிய 2 பெண்கள் கைது. 10 லட்சம் நகைகள் பறிமுதல். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார். ரம்லான் முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் விழாவில் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நாளை சனி பயிற்சி விழா. பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடு. சாலையில் கிடந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞர் வியாபாரியை போலீசார் பாராட்டினர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த முத்தையன் என்பவர் தனது தாயாருடன் பைக்கில் சென்றபோது தனது திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 3.5 சவரன் தங்க நகை தவறி விழுந்தது. தவளகுப்பம் முத்து முதலியார் நகரை சேர்ந்த இளைஞர் வியாபாரி முருகன் சாலையில் கிடந்த பர்ஸை எடுத்து பார்த்தபோது அதில் நகைகள் இருந்தன. அவர் உடனடியாக அதனை தவளகுப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் நகையை தவறவிட்ட முத்தையனிடம் ஒப்படைத்தனர். நகையை ஒப்படைத்த வியாபாரி முருகனை காவல்துறையினர் பாராட்டி வாழ்த்தினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின்விளக்கை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின்விளக்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு புதியதாக மின் ஒயர்கள் இழுத்து LED மின்விளக்கினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளைத்தலைவர் மணிகண்டன், ஊர் பிரமுகர்கள் பிரபு, கோவிந்தன், சுப்பிரமணி, பாலா, ராமமூர்த்தி, கனகராஜ், அசோக்குமார், மகளிரணி புவனேஸ்வரி, அனிதா, லட்சுமி பிரியா, கலைச்செல்வி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் அமிர்தா கார்டன் பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மின் விளக்குகளை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினும் தெரிவித்தனர். திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பயிற்சி விழா. பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர், கும்பியூன், திருக்காஞ்சி, காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நாளை சனி பகவான் பயிற்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார். இங்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் பங்கேற்க சுற்று வட்டார பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருவார்கள். அவ்வகையில் நாளை வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி விழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனி பயிற்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாரதனைகள் நடைபெற உள்ளன. மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி கருங்குமலை புஷ்பம், வன்னி இலையினால் அர்ச்சனை செய்து கொள்ளவும். பிரதி சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நலன் தரும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதில் நலம் பெறும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் சனி பயிற்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவான் திருவருளை பெற்று பயனுறுமாறு ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மதகடிப்பட்டு அருகே அரசு கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதகடிப்பட்டு அடுத்த களித்திருத்தால் குப்பத்தில் காமராஜர் அரசு கலை கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படவில்லை. கல்லூரி மாணவ மாணவியர் 50க்கும் மேற்பட்டோர் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ளனர். ஆனால் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களை மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அனுமதிப்பதில்லை. இந்நிலையில் நேற்று கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் காலை 10 மணிக்கு வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயில் எதிரே கோரிக்கையில் நிறைவேற்ற வலியுறுத்தி மதகடிப்பட்டு திருக்குனூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்த திருபுவனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு மாணவர்களிடம் உங்களின் கோரிக்கைகள் குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் எடுத்து கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். இதனையேற்று மாணவர்கள் மறியலை கைவிட்டு வகுப்பறைக்கு சென்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் முயற்சியால் மீட்பு. கடந்த
ஜனவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க தேவையான சட்ட உதவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜோ சார்லஸ் மார்ட்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவரணி தலைவர் வெற்றி வீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலாளர் ஜி.வி. பிரபாகரன் ஆகியோர் உணர்ந்தனர். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார். ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் விழாவில் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டினை ஜேசிஏ மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொது செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வகாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொது செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொது செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட் ஜெசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் தாடி பாலாஜி பேச்சு. ஒரு தலைவரை எப்போது வேண்டுமானாலும் அணுக முடியும். அதனால்தான் நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோ சார்லஸ் மார்ட்டின் செயல்படுகிறார் என்றார். நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. இந்த மாதம் புனிதமான மாதம். நோம்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். விரதம் இருப்பது உடல் நலனுக்கு உகந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி. ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் வெளிநாடுகளைப் போல உயர வேண்டும். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும். நமது ஊரில் சாலைகள் முதல் வாய்க்கால்கள் வரை பல பிரச்சனைகள் உள்ளன. போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. நாம் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்காக முழு நேரம் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதை என் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கும் திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்பட உள்ளது. இதற்கான உத்தரவை புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின் பேரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயல்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பும் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையை அணுகி தேவையான ஆவணங்கள், சான்றுகள் உள்ளிட்ட விவரங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் 6.4 பவுண்ட் தாலி செயினை திருட முயன்ற 2 பெண்கள் உருளையன்பேட்டை போலீசாரால் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு ஊழியரிடம் 6.4 பவுண்ட் தாலி செயினை பறித்து பேருந்தில் தப்பிய 2 பெண்களை உருளையன்பேட்டை போலீசார் 1 மணி நேரத்தில் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் பகுதியை சேர்ந்தவர் சித்ரா, வயது 55. இவர் மயிலாடுதுறையில் சமூக நலத்துறையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்த இவர் அங்குள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 2 பெண்கள் சித்ரா அணிந்திருந்த தங்க செயினை பறிக்க முயன்றனர்.
அவர் தடுக்கவே கொலை மிரட்டல் விடுத்த 2 பெண்களும் சித்ரா அணிந்திருந்த 6.4 பவுண்ட் தங்கச் செயினை பறித்ததோடு அவரை கழிவறையில் கீழே தள்ளிவிட்டு அங்கு தயாராக நின்றிருந்த கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி தப்பிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சித்ரா உடனே அங்குள்ள புறக்காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை தெரிவித்தார். தொடர்ந்து உருளைப்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு நகைப்பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் யார் என்பதை அடையாளம் கண்டனர். அவர்கள் சென்று பேருந்து நடத்துனரின் செல்போனுக்கு உடனே தொடர்பு கொண்டு பேருந்தை கிருமம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே நிறுத்துமாறு கூறினர். மேலும் இது பற்றி கிருமம்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கவே அவர்களும் தயாராக சோதனையில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை நிறுத்தினர். இதனிடையே அங்கு விரைந்த உருளைப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பேருந்தில் இருந்த 2 பெண்களையும் பிடித்து உருளைப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யா வயது 21 மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த அபி என்கிற அபிநயா 21 என்பதும் சென்னையில் தற்போது செல்போன் கடையில் ஒன்றாக பணிபுரியும் இவரும் கடலூரில் நடைபெற்ற மாசிமகத்தை காண கடலூர் வந்ததும் தெரியவந்தது. பின்னர் செலவுக்கு கையில் பணம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முடிவு செய்த இருவரும் அங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்றதும் அது தோல்வியடையவே இருவரும் அங்கிருந்து கிளம்பி புதுச்சேரி பேருந்து நிலையம் வந்தனர். பின்னர் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்த பிறகு இருவரும் பெண்கள் கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த சித்ரா என்பவரிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு சிக்கியது தெரியவந்தது. இதுகுறித்து சித்ராவிடம் புகார் பெற்ற உருளைப்பேட்டை காவல் நிலைய போலீசார் நித்யா மற்றும் அபி என்கிற அபிநயா ஆகியோர் மீது திருட்டு பிரிவில் வழக்கு பதிந்து உடனே இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர் பறித்து சென்ற ரூபாய் 9.50 லட்சம் மதிப்பிலான நகையை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 2 பேரையும் நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். 1 மணி நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த உருளைப்பேட்டை போலீசாரை சட்டம் மற்றும் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்கப்பள்ளி சேதராப்பட்டில் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் விழா மற்றும் கற்றல் கற்பித்தல் பொருள்களின் கண்காட்சி மற்றும் முன்மழலை தின விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹேமாமாலினி வரவேற்புரை மற்றும் நோக்குமுறை வழங்கினார். மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா சம்ரக்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் உமா வாழ்த்துரை வழங்கினார். விழாவிற்கு 5ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் முன்னிலை வகித்தார். மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா விழாவினை துவக்கி வைத்தார். மாணவர்களின் வாசித்தல் மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளையும் கற்றல் கற்பித்தல் கண்காட்சியும் முன்மழலையர்களின் கற்றல் பொருட்களின் கண்காட்சியும் பார்வையிட்டார். சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் கேடயங்களையும் வழங்கினர். மாணவர்களின் திறமைகளை பாராட்டி மென்மேலும் வளர தங்களின் வாழ்த்துக்களை கூறினர். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆசிரியர் கௌசல்யா விழாவை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியர் சரிதா நன்றி உரை வழங்க விழா இனிதே நிறைவு பெற்றது. சட்டசபையில் அறிவித்த பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 12,000 விவசாயிகள் பயன்பெறுவர். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிர் உற்பத்தி மானியம் உயர்த்தப்படும் என அறிவித்தார். அதில் தற்போது வழங்கப்பட்டு வரும் உற்பத்தி மானியத்துடன் ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் மாநிலத்தில் சுமார் 12,000 விவசாயிகள் பயன்பெறுவர் என அறிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டு பழைய உற்பத்தி மானியமே வழங்கப்பட்டதால் விவசாயிகள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகினர். இந்நிலையில் பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை கடந்த 25ஆம் தேதி அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இடுபொருட்கள் மற்றும் விதை மானியமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மானிய உயர்வுகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிதி ஆண்டிற்கான அனைத்து பயிர் உற்பத்தி மானியங்களும் வழங்கப்பட்டு விட்டது. அதனால் இந்த அரசாணை வரும் 2026-27 நிதியாண்டு அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுமான பணிக்கு பூமி பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுவதற்காக ரூபாய் 46.95 கோடி மதிப்பில் அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக கல்லூரி நிர்வாக கட்டிட தொகுதி மற்றும் வளாக மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 13.72 கோடி மதிப்பில் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை தொடங்கும் வகையில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் முனைவர் சிவக்குமார்,
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கிஷோர் ஜான், சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற் பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன் உள்ளிட்ட அதிகாரிகள், பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்த காலாப்பட்டு தொகுதியில் கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி வடக்கு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு மற்றும் கணபதி செட்டிக்குளம் ஆகிய கடலோர கிராமங்களில் கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்த கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தீவிர முயற்சியில் நடைபெற்றது. பிள்ளைச்சாவடி வடக்கு பகுதியில் ரூபாய் 4,04,1793, சின்ன காலாப்பட்டு பகுதியில் ரூபாய் 3,71,83,334, பெரிய காலாப்பட்டு பகுதியில் ரூபாய் 3,33,23,299 மற்றும் கணபதி செட்டிக்குளம் பகுதியில் ரூபாய் 4,11,59,346 மதிப்பில் கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவ்விழாவில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கண்ட பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் 6 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் நகை திருட்டு, திருடிய 2 பெண்கள் கைது, 10 லட்சம் நகைகள் பறிமுதல். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார். ரம்லான் முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் விழாவில் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நாளை சனி பயிற்சி விழா, பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடு. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.